Hi guys, Apple Tech Solutions. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரிப்பேர் கேஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஐஃபோன் 13 Pro Max டச் வந்து ஒர்க் பண்ணதில்லை. இது டச் ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னால் கஸ்டமரோட ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு வந்து டச் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் நம்ம இதுக்கு வந்து நார்மலான ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே போட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்து டச் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ இதில் கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்பிளேவா இல்லை மொபைலான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கஸ்டமரோட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து வேற ஒரு 13 Pro Maxல கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். டச் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்பிளேல இல்லை, கம்ப்ளைண்ட் வந்து போர்டில் தான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் போர்டை வந்து நார்மலாக செப்பரேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கனெக்டரில் வந்து ஜிஆர் வேல்யூ வந்து எடுத்தோம். ஜிஆர் வேல்யூவில் செக் பண்ணி பார்க்குற நேரம் 4th பின். ஓகே, இந்த பின்னில் வந்து ரீடிங் வந்து அப்நார்மலாக வருது. நார்மலாக இந்த பின்னில் வந்து ஒரு 450 600 அந்த மாதிரி ஜிஆர் வேல்யூ வரும். ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கிறது ஷோட். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்போயுமே அந்த ஷோட் வந்துருக்கு. நாங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் அந்த லைன் வந்து பொட்டம் லேயருக்கு போகுது. ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் போர்டை வந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி தான் இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை நம்ம போர்டை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குரிய லைனை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் போர்டை வந்து ப்ரீ ஹீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இருக்கா பொட்டம் லேயரில் வைக்கிற லைனுகளை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு சம்டைம் இந்த லேயர்லையும் ஷோட் இருந்திருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ ஷோட் வந்து கிளியர் ஆகலை. ஓகே, நான் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கெப்பாசிட்டரில் தான் வந்து இது வந்து கெப்பாசிட்டர் நார்மல். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோட்டில் இருக்கு. ஸோ நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து கலட்டிட்டு வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் அந்த கெப்பாசிட்டர் ஒன்று கலட்டிட்டேன். ஸோ அகைன் அந்த லைன் ரொம்ப செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ரீடிங் வந்து நார்மலாக வருது. ஹோல்டு வந்து அந்த கெப்பாசிட்டர் தான் இருந்துருக்கு. அந்த வேற ஒரு ஸ்கிராப் போர்டில் சேம் அதே கெப்பாசிட்டர் வந்து கலட்டியிருக்கேன். கலட்டிட்டு ஸோ நம்ம போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம அந்த கெப்பாசிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒருக்கா வெரிஃபை பண்ணிவிட்டு லைன் வந்து ஓகே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போர்டு நம்ம டச் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை வந்து எகைன் செக் பண்ணி பார்த்தா அது வெளியே வந்து நார்மலான ரீடிங் வந்து வருது. ஸோ ப்ராப்ளம் வந்து ஓகே. நம்ம இப்போ டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டச் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு ஸோ டச் ஃபங்க்ஷன் இப்போ ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாகவே டச் ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஒர்க் பண்ணுது.
ஸோ எனக்கு இந்த ஃபோல்டியாக இருந்தது அந்த கெப்பாசிட்டர் தான். அந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபோல்டாக இருந்ததால தான் நமக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து ஒர்க் பண்ணல. கோப்பி டிஸ்பிளே வந்து ஒர்க் பண்ணிது. இப்போது நம்ம அந்த கெப்பாசிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த லைனுமே வந்து நார்மல். இப்போ டச் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.